இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்று நான் அப்போது அறிவிப்பு செய்தேன். அப்படி என்றால் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் எங்கிருந்து விடுதலை, எவரிடமிருந்து விடுதலை என்ற கேள்வி எழுகிற போது மிக இயல்பாக நமக்கு கிடைக்கிற விடை ஆண்களிடமிருந்து விடுதலை என்று தான் பதில் சொல்வோம். இதனை பெண்களே முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆணாதிக்கம் இங்கே இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது என்பது ஒரு தனி நபரின் மூலமாக இல்லை, ஒரு தனி ஆண் மூலமாக இங்கே நிகழ்வதில்லை. அது ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்கிறது. ஆணுக்கு ஒரு மரியாதை, பெண்ணுக்கு ஒரு மரியாதை என்றால் அங்கே டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்டேட்டஸ் என்று வந்து விடுகிறது, பாகுபாடு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதை போல ஆண்களுக்கு இடையிலேயும் சமத்துவம் இல்லை என்பதுதான் உண்மை. முதலாளி தொழிலாளி என்கிற பாகுபாடு இருக்கிறது. பெண்களுக்கு இடையிலே, பெண்கள் அனைவரும் ஒரே தொகுப்பு என்கிற போது பெண்களுக்கு இடையிலே சமத்துவம் உண்டா என்றால் இல்லை. ஆண்களுக்கு இடையிலே சமத்துவம் இல்லை என்பதைப் போல பெண்களுக்கு இடையிலே சமத்துவம் இல்லை. தோழர்களே, உலக மகளிர் நாள் கொண்டாடுவது என்பது பெண்களுக்கு வாழ்த்து சொல்லி கைகுலுக்குவதற்காக அல்ல, பெண்களை அமைப்பாக்கி அரசியல்படுத்துவதற்காக என்கிற புரிதலோடு நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம். உள்ளிட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், மகளிர் சமூகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அனைத்துலக மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் ஆண்டுதோறும் குறிப்பான ஒரு பொருளில் மகளிர் மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்துவதுண்டு. கடந்த சில ஆண்டுகளாக அவ்வாறு பல்வேறு தலைப்புகளில் வெற்றிகரமான மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அண்மையில் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டுக்கு பிறகு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டை அருகே லட்சக்கணக்கான மகளிர் பங்கேற்ற மாநாடு நாட்டின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நடந்தேறியது. ஆகவே இந்த ஆண்டு மார்ச் 8 அதேபோல மீண்டும் ஒரு மாநாடு நடத்துவதற்கு கால அவகாசமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. எனவே எளிமையான முறையில் ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்கலாம் என்கிற அடிப்படையில் திருவண்ணாமலையில் இந்த ஆண்டுக்கான உலக மகளிர் நாள் கொண்டாடுவதென தீர்மானிக்கப்பெற்று மார்ச் 8க்கு பதிலாக மார்ச் 29இல் நடத்துவதென அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இன்னொரு காரணம், மார்ச் 8ஆம் நாள் கேரளாவில் அங்குள்ள காங்கிரஸ் மகளிர் அணி சார்பில் இதர மகளிர் இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அனைத்துலக மகளிர் மாநாட்டை நடத்துவதாகவும் அதிலே நான் பங்கேற்க வேண்டும் எனவும் பிரபலமான காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா அவர்கள் என்னை அழைத்திருந்தார். நானும் அதற்கு இசைவளித்திருந்தேன். கேரளாவிலே நடைபெறவிருக்கிற அந்த நிகழ்வில் பங்கேற்க இசைவளித்த நிலையில் தமிழ்நாட்டிலே அதே மார்ச் 8ஆம் தேதி நம்முடைய மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க இயலாது என்ற
சூழலில்தான் மார்ச் 29க்கு நாம் இசைவளித்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. கேரளாவில் இந்த நாளில் நடப்பதாக அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத சூழலில் மார்ச் 23க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நான் திருவனந்தபுரத்தில் இருந்திருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி மார்ச் 23க்கு தள்ளி வைக்கப்பட்டதால் இன்றைக்கு சென்னையிலே இருக்கிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஆனாலும் இன்று மாலை நான் திருவனந்தபுரம் செல்லுகிறேன். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அருகே நான் பங்கேற்க இசைவளித்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. ஆகவே இன்று மாலை விமானம் பிடித்து நான் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து நாளை காலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியிலும் நான் பங்கேற்க வேண்டும். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை தலைமையகத்தில் திடுமென ஒரு எளிய நிகழ்வாக ஒருங்கிணைக்க பெற்று முன்னணி தோழர்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த முன்னணி தோழர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்னை ரமாபாய், அன்னை சாவித்ரிபாய் பூலே, அன்னை மீனாம்பாள் சிவராஜ் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம். உழைக்கும் மகளிரை அமைப்பாக்குவதும் அரசியல் படுத்துவதும் இன்றியமையாத கடமை என்பதை இங்கே எடுத்துச் சொல்லி பாலின சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்றிருக்கிறோம். இன்று மாலை அர்ச்சோனை அவர்கள் சொன்னதைப் போல சென்னையில் மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஆங்காங்கே நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கின்றன. திட்டமிட்டவாறு இன்றைய நிகழ்ச்சிகளை நீங்கள் சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும். மார்ச் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்ச்சியிலும் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும். 1990 ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் மதுரை மாநகரம் புதூர் பேருந்து நிலையத்தில் சில 100 பேர் திரண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் அந்த கொடியை ஏற்றி வைத்தேன். இன்று எமது இயக்க கொடி, நாளை நமது தேசிய கொடி என்று நான் அப்போது அறிவிப்பு செய்தேன். அந்த 5 முனை கொண்ட நட்சத்திரத்தில் ஒவ்வொரு முனையும் ஒரு கோட்பாட்டை, ஒரு வியூகத்தை அடிப்படையாக கொண்டது என்று அறிவித்தேன். முதலில் சாதி ஒழிப்பு, ஒரு முனை, நட்சத்திரத்தின் ஒரு முனை சாதி ஒழிப்பு, இன்னொரு முனை தமிழ் தேசியம், இன்னொரு முனை மகளிர் விடுதலை, அதாவது பெண் விடுதலை, இன்னொரு முனை பாட்டாளி வர்க்க விடுதலை, கடைசியான 5வது முனை ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது வல்லரசிய ஆதிக்க எதிர்ப்பு. இதுதான் நமது இயக்கத்தின் 5 பெரும் முழக்கங்கள் அல்லது கோட்பாடுகள் என்பதை அறிவித்து, அந்த நட்சத்திரம் நமக்கான விடிவெள்ளி என்றும், அந்த பாயும் சிறுத்தை இந்த விடிவெள்ளி பூப்பதற்கு போராடும் ஒரு போராளி, சிறுத்தை தான் போராளி என்றும் அந்த கொடி விளக்கத்திலே நான் வரையறுத்து மக்களிடத்திலே வழங்கினேன். அந்த 5 பெரும் முழக்கங்களுள் மகளிர் விடுதலை என்பது ஒன்று. எமான்சிபேஷன் ஆஃப் விமன் என்று அப்போது அதை
குறிப்பிட்டு சொல்லும். எமான்சிபேஷன் என்றால் விடுதலை, ஆஃப் விமன் என்றால் பெண்களின் விடுதலை. பாட்டாளி வர்க்கமும் விடுதலை பெற்றாக வேண்டும். அந்த பாட்டாளி வர்க்கத்திற்குள்ளே பெண்களும் இருக்கிறார்கள் என்றாலும் கூட பெண்கள் தனியே அடையாளப்படுத்தப்பட்டு அரசியல்படுத்தப்பட்டு அமைப்பாக்க பெற வேண்டும் என்பதை இந்த இயக்கத்தை அறிமுகப்படுத்திய போதே, இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய போதே நாம் முன்வைத்திருக்கிறோம். திடுமென இதை நாம் பேசவில்லை. மகளிர் விடுதலை என்றால் யாரிடமிருந்து விடுதலை, ஏன் விடுதலை என்ற கேள்வி எழுவது இயல்பு. யாரிடமிருந்து விடுதலை? தனி நபரிடமிருந்தா என்றால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சாதியிடமிருந்தா இல்லை. ஒரு குறிப்பிட்ட இனத்திடம் இருந்தா இல்லை. ஒரு குறிப்பிட்ட தேசத்திடம் இருந்தா இல்லை. இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பிரிட்டிஷ்காரனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் சொல்லிவிடுகிறோம். அப்படி என்றால் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் எங்கிருந்து விடுதலை, எவரிடமிருந்து விடுதலை என்ற கேள்வி எழுகிற போது மிக இயல்பாக நமக்கு கிடைக்கிற விடை ஆண்களிடமிருந்து விடுதலை என்று தான் பதில் சொல்வோம். இதனை பெண்களே முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஆண்களால் அவர்களுக்கு பாதிப்புகள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன என்பது உண்மைதான் என்றாலும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் மனித குலம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் குடும்பம், ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் வாழ்க்கை. அப்படி என்றால் விடுதலை என்பது யாரிடமிருந்து? விடுதலை என்பது ஆணாதிக்கம் என்கிற கருத்தியலில் இருந்து விடுதலை. ஆணாதிக்கம் என்பது எப்படி இருக்கிறது? அது ஒரு தனிநபர் வடிவத்தில் இல்லை, அது ஒரு கருத்தியல் வடிவத்திலே இருக்கிறது. அது ஒரு சமூக அடையாளமாக இருக்கிறது. அது உலகம் தழுவிய அடையாளமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சாதியில் மட்டும்தான் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் மட்டும்தான் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சில ஆண்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது எளிது. ஆனால் இது ஒரு கருத்தியலாக இருக்கிறது, ஒரு தத்துவமாகவே கோட்பாடாகவே இது இருக்கிறது. இதனை புரிந்து கொள்வதன் மூலம்தான் இதனை எதிர்க்கிற வலிமையை பெற முடியும். ஆணாதிக்கத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஆண்கள் அனைவரும் எதிரிகள், அவர்களை எதிர்த்து அவர்களை வீழ்த்தி அவர்களை தோற்கடித்து அவரிடமிருந்து பெண்கள் மீட்சி பெறுவதா என்றால் அப்படி இல்லை. அப்படி புரிந்து கொண்டால் அதை வீழ்த்த முடியாது. ஆணாதிக்கம் இங்கே இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது என்பது ஒரு தனி நபரின் மூலமாக இல்லை, ஒரு தனி ஆண் மூலமாக இங்கே நிகழ்வதில்லை. அது ஒரு சமூக கட்டமைப்பாக இருக்கிறது, அது ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்ல முடியும், எல்லா தேசங்களிலும் இருக்கிறது. ஆகவே அடிப்படையில் சமூக கட்டமைப்பில் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். மகளிர் விடுதலை என்பது இன்னொரு மொழியில் சொல்ல வேண்டுமானால் பாலின சமத்துவம் என்பதாகும். பாலின சமத்துவம் என்பது ஆணும் பெண்ணும் சமம் என்கிற பார்வையை குறிக்கும்.
பெண்ணுக்கு உள்ள உரிமைகளும் ஆணுக்குள்ள உரிமைகளும் சமமாக இருக்க வேண்டும். பெண்ணுக்குள்ள அதிகாரமும் ஆணுக்குள்ள அதிகாரமும் சமமாக அணுகப்பட வேண்டும். வாய்ப்புகள் சமமாக வழங்கப்பட வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை படைப்பதற்கான ஒரு சட்டம். சமத்துவம் என்பது என்ன? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம். ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டேட்டஸ் என்றால் என்ன? ஒருவரை எப்படி நாம் மதிக்கிறோம் என்பதுதான், எப்படி நடத்துகிறோம் என்பதுதான், எப்படி அவர்களை தகுதிப்படுத்துகிறோம் அல்லது அந்த தகுதியை மதிக்கிறோம் என்பதுதான். சமத்துவம் என்பது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். எல்லோருக்கும் சமமான உணவை வழங்கிவிட முடியாது, சமமான வீடு கட்டி தந்துவிட முடியாது, சமமான நிலத்தை வழங்க முடியாது, சமமான பதவியை வழங்க முடியாது, சமமான உடையை வழங்க முடியாது, சமமான இடத்தில் எல்லோரையும் வாழ வைத்து விட முடியாது. இது அல்ல சமம் என்பது. எல்லோருக்கும் சமமான கல்வியை, ஒரே கல்வியை வழங்க முடியாது. அனைவரையும் சமமாக மதிப்பது, நடத்துவது என்பதுதான் முக்கியமானது. அதுதான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ். அனைவருக்கும் சமமான வாய்ப்பை தருவது. அந்த வாய்ப்பிலே யார் என்ன வெற்றியை பெறுகிறார்கள் என்பது வேறு. அந்த வாய்ப்பை வழங்குவது. ஆகவே தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது, ஈக்குவாலிட்டி என்பதை விவரிக்கிற இடத்திலே ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்கிறது. அதுதான் சமத்துவம். ஆக பெண் சமத்துவம் என்றால் என்ன? ஆணுக்கு ஒரு மரியாதை, பெண்ணுக்கு ஒரு மரியாதை என்றால் அங்கே டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்டேட்டஸ் என்று வந்து விடுகிறது. பாகுபாடு. ஒவ்வொருவரையும் பொருளாதார அடிப்படையிலே உயர்வாகவும் தாழ்வாகவும் ஆண்களுக்குள்ளேயே பார்க்கிற பார்வை இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே பாகுபாடு இருக்கிறது உண்மை. அப்படி என்றால் ஆண் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்களா என்றால் இல்லை. ஆண்களுக்குள்ளே சமத்துவம் இருக்கிறதா என்றால் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் இல்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதை போல ஆண்களுக்கு இடையிலேயும் சமத்துவம் இல்லை என்பதுதான் உண்மை. முதலாளி தொழிலாளி என்கிற பாகுபாடு இருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடு ஆண்களுக்கு இடையிலேயே இருக்கிறது. பணக்காரன் ஏழை என்கிற அடிப்படையில் ஒருவனை மதிப்பது என்கிற பாகுபாடு இருக்கிறது. ஆகவே அனைத்து ஆண்களும் சமமாக மதிக்கப்படுகிறார்களா என்றால் இல்லை. பெண்ணோடு ஒப்பிடுகிற போது ஆண்கள் சமமாக மதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு தோற்றம் உண்டே தவிர ஆண்கள் அனைவருமே சமமாக நடத்தப்படுவதில்லை. ஒரு தேநீர் கடைக்கு போனால் சில ஆண்கள் பெஞ்சிலே பலகையிலே அமருகிறார்கள், சில ஆண்கள் தரையிலே அமருகிறார்கள், அமர்த்த வைக்கிறார்கள். ஆகவே சமத்துவம் அங்கேயும் இல்லை. ஆகவே சமத்துவம் என்பது ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்கிற இரண்டு தளங்களில் மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவனிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஒருவனிடம் பணமே இல்லை என்றாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் இவனுக்கும் ஒரு ஓட்டு தான் அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் என்பது சமத்துவம். இவனுடைய ஒரு ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பும் இவனுக்கு இருக்கிற ஒரு ஓட்டு மதிப்பும் இரண்டும் ஒன்று தான். அம்பானி போடுவதும் ஒரு ஓட்டு தான், நம்ம ஊர் அந்தோணி போடுவதும் ஒரு ஓட்டு தான். இரண்டு பேருக்கும் ஒரே மதிப்பு தான். இப்படித்தான் சமத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெண்களின் சமத்துவம் என்பது பெண்கள் அனைவரும் சமமாக நடத்தப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு இந்த சமூகத்தில் உண்டு. பெண்களுக்கு இடையிலே பெண்கள் அனைவரும் ஒரே தொகுப்பு என்கிற போது பெண்களுக்கு இடையிலே சமத்துவம் உண்டா என்றால் இல்லை. ஆண்களுக்கு இடையிலே சமத்துவம் இல்லை என்பதைப் போல பெண்களுக்கு இடையிலே சமத்துவம் இல்லை. ஒரு குடும்பத்தில் மாமியார் ஆதிக்கம் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கிறார், மருமகள் அந்த ஆதிக்கத்திற்கு கட்டுப்படுகிற பெண்ணாக
சமத்துவம் இல்லாத பெண்ணாக இருக்கிறார். மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள இடைவெளி இது, சமத்துவமற்ற இடைவெளி இது. உயர் சாதி பெண்கள், கீழ் சாதி பெண்கள் என்கிற உளவியல் பெண்களுக்குள்ளேயும் இருக்கிறது. அந்த பெண் உளவியலும் சமத்துவமற்றதாக இருக்கிறது. ஆகவே ஆண் தான் பெண்களுக்கு எதிரி என்று இல்லை, சமத்துவத்திற்கு எதிரான கருத்தியல் தான் பெண்களுக்கு எதிரி. சமத்துவத்தை மறுக்கிற கருத்தியலைத்தான் நாம் சனாதனம் என்று சொன்னோம். இந்தியாவை பொறுத்தவரையில் அதற்கு பெயர் சனாதனம். ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கலாம், வெவ்வேறு அளவுகளில் இருக்கலாம். சனாதனத்தை இங்கே ஒரு கோட்பாடாக நிலைநிறுத்திவிட்ட நிலையில் இந்திய சமூக கட்டமைப்பு பிற தேசங்களில் இருப்பதை விடவும் மிக மோசமான பாலின பாகுபாட்டை கொண்டிருக்கிறது. சனாதனத்தை போற்றுகிற ஒரு நூல் மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதி சொல்லுகிறது, மனித குலத்தை 4 வருணங்களாக பிரிக்கிறது. அந்த 4 வருணங்களில் ஒவ்வொரு வருணத்திலும் பெண்கள் உண்டு. பிராமண வருணத்திலும் பெண்கள் உண்டு, பிராமண பெண்கள். சத்திரிய வருணத்திலும் பெண்கள் உண்டு, சத்திரிய பெண்கள். வைசிய வருணத்திலும் பெண்கள் உண்டு, வைசியா பெண்கள். சூத்திர வருணத்திலும் பெண்கள் உண்டு, சூத்திர பெண்கள். ஆனால் மனுஸ்மிருதியின்படி பிராமண பெண்களும் சத்திரிய பெண்களும் வைசிய பெண்களும் சூத்திர பெண்கள் தான். ஆக பிராமண பெண்கள் அந்த பாகுபாடுகளில் இருந்து விதிவிலக்காக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படி இல்லை. அனைத்து பெண்களுமே, மேலிருந்து கீழ் வரையில் அனைத்து பெண்களுமே, இது கிடைமட்டத்தில் சூத்ரா, வைசியா, சத்ரியா, பிராமணா என்பது கிடைமட்ட கோடு, ஹரிசான்டல். இது வெர்டிக்கல், செங்குத்தாக மேலிருந்து கீழ் வரையில். மேலே இருக்கிற பிராமண பெண்கள், அடுத்து இருக்கிற சத்திரிய பெண்கள், அதற்கடுத்து இருக்கிற வைசியா பெண்கள், அதற்கடுத்து இருக்கிற சூத்ரா பெண்கள், அனைவருமே சூத்திரர்கள் தான். இதை எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாகுபாட்டை, சமத்துவம் இல்லாத பாலின பாகுபாட்டை ஆண்கள் மட்டும் கட்டி காப்பாற்றவில்லை, பெண்களும் கட்டி காப்பாற்றுகிறார்கள். அது எங்கள் குடும்ப வழக்கம், அதனால் சாதி மறுப்பு திருமணத்தை ஏற்க மாட்டோம் என்று ஆணும் சொல்லுகிறான், பெண்ணும் சொல்லுகிறான். அதனால் ஆணவ படுகொலை செய்வதை ஆணும் பெண்ணும் சேர்ந்தே பெற்ற பிள்ளையை படுகொலை செய்கிறார்கள். இதை எதற்காக விளக்கி சொல்லுகிறேன் என்றால், இந்த சமத்துவமற்ற சமூக கட்டமைப்பு என்பது ஒரு பொது உளவியலாக இங்கே வளர்ந்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது. அந்த உளவியல் ஒரு கருத்தியலாக இங்கே நிலை பெற்றிருக்கிறது. அந்த கருத்தியலை எதிர்த்து போராடுவது என்பதுதான் மகளிர் விடுதலைக்கான அடிப்படை. பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு முதலாளி வர்க்கத்தில் பிறந்தவர்கள் கருத்தியலை தோற்றுவித்திருக்கிறார்கள், களம் அமைத்து தந்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். ஒரு முதலாளி குடும்பத்திலே பிறந்தவர்கள், முதலாளித்துவ குடும்பத்திலே பிறந்தவர்கள், உயர் சாதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்காக சிந்திக்கவும் செயல்படவும் களத்திலே நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜனநாயக சக்திகள் என்று கூறும். ஆக மகளிர் விடுதலைக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஆண் மகன், தந்தை பெரியார் என்கிற ஆண், மகாத்மா பூலே என்கிற ஆண், கௌதம புத்தர் என்கிற ஆண், இவர்கள் அனைவருமே பெண்கள் கல்வி பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும், சொத்துரிமை பெற வேண்டும் என்கிற கருத்தியலை முன்வைத்தவர்கள். எனவே அவர்கள் எப்படி மகளிர் விடுதலைக்கு எதிரிகளாக முடியும்? அவர்கள் மகளிர் விடுதலைக்கான ஜனநாயக சக்திகள், ஜனநாயக சக்திகள். எனவே பகைவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கிற போது நமக்கு ஒரு பார்வை தேவை. நட்பு சக்திகள், ஜனநாயக சக்திகள் யார் என்பதை தீர்மானிக்கிற போது நமக்கு ஒரு பார்வை தேவை. இந்த பார்வை தேவை என்று சொல்லுகிறோமே, அந்த தேவையை உருவாக்குகிற பணிக்கு பெயர் தான் அரசியல் படுத்துதல் என்று பெயர். பொலிட்டிசைசிங் த பீப்புள். அதை எடுத்து சொல்லி புரிய வைப்பது, அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இணைந்து செயல்படுவது, அந்த கருத்தோடு உடன்படுகிற
ஆண்களும் பெண்ணியவாதிகளாக உள்வாங்க பெற்று அவர்களோடு இணைந்து களமாடுவது. அப்படியெல்லாம் நிகழ்ந்தால்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். பெண்கள் மட்டுமே போராடி பெண் விடுதலை பெற முடியாது. ஆனால் பெண் போராடாமல் பெண் விடுதலை கிடையாது. பாட்டாளி வர்க்கம் மட்டுமே போராடி பாட்டாளி வர்க்க விடுதலையை வென்றெடுத்து விட முடியாது. ஆனால் பாட்டாளி வர்க்கம் அமைப்பாக திரளாமல், அவர்கள் போராடாமல் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலையை வென்றெடுக்க முடியாது. தலித்துகள் மட்டுமே போராடி சாதியை ஒழித்து விட முடியாது. ஆனால் தலித்துகள் ஒரு சக்தியாக அணிதிரளாமல் போராட முடியாது. சாதி ஒழிப்பு என்பதை ஒரு கொள்கை முழக்கமாக, கோட்பாட்டு முழக்கமாக, கட்சியின் முதன்மையான முழக்கங்களுள் ஒன்றாக வைத்திருக்கிற ஒற்றை இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிகாரபூர்வமாக நாம் அறிவித்திருக்கிறோம். சாதி ஒழிப்போடு உடன்படுகிற பலர் உண்டு, பல இயக்கங்கள் உண்டு. அந்த களத்திலே நம்மோடு இருப்பார்கள், இருப்பது உண்மை. ஆனால் அதை தமது ஐம்பெரும் கொள்கை முழக்கங்களுள் ஒன்றாக, அல்லது எத்தனை முழக்கங்களை அவர்கள் கொள்கை முழக்கங்களாக வைத்திருக்கிறார்களோ அவற்றுள் ஒன்றாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்களா என்றால் எனக்கு தெரிந்து இந்திய அளவில் விடுதலை சிறுத்தைகளை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது. தோழர்களே, உலக மகளிர் நாள் கொண்டாடுவது என்பது பெண்களுக்கு வாழ்த்து சொல்லி கைகுலுக்குவதற்காக அல்ல, பெண்களை அமைப்பாக்கி அரசியல்படுத்துவதற்காக என்கிற புரிதலோடு நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம். வருகிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மார்ச் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் அணிதிரண்டு வர வேண்டும். ஏற்கனவே ஒரு மாநாட்டை பலரும் புருவத்தை உயர்த்தக்கூடிய வகையில், விழிகளை விரித்து பார்க்கக்கூடிய வகையில், வியந்து பார்க்கக்கூடிய வகையில் அணிதிரட்டினோம். வெற்றிகரமாக நடந்தேறியது. இது தலைமையின் சார்பில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விழா. எது? தேர்தல் அங்கீகார வெற்றி விழா. ஆனால் நான் தான் அதை பெரிதாக கொண்டாட வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டேன். மக்கள் நமக்கு இந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள். நமக்கு எதிராக எவ்வளவோ அவதூறுகள் இன்றும் பரப்பப்பட்டு வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு சேர்ந்தாலே நம்முடைய அணி தோற்று போகும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள். 2001 திராவிட முன்னேற்றக் கழக அணி தோற்று போன போது ஒரு வார ஏட்டில் கொட்டை எழுத்தில் அட்டைப்பட கட்டுரை எழுதினார்கள். திமுக கூட்டணியில் திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் இருந்ததால் தான் பிற சமூக மக்கள் இந்த அணியை புறக்கணித்து விட்டார்கள் என்று தங்களின் கற்பனையை ஒரு உண்மை செய்தியைப் போல கட்டமைத்து வெளியிட்டார்கள். கலைஞரை நான் சந்தித்த போது அந்த வார ஏட்டை சுட்டி காட்டி இந்த கட்டுரையை படித்தீர்களா என்று கேட்டேன். என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டார். இந்த விவரத்தை சொன்னேன். அடுத்த நொடியில் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கடலூர் மாவட்டத்திலே மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 9 சட்டமன்ற தொகுதியிலே 5 இடங்களில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக விசிக கூட்டணி. அது எப்படி நிகழ்ந்தது என்று கேட்டார். கடலூர் மாவட்டத்தில் நீங்களும் வலுவாக இருக்கிறீர்கள் திமுகவோடு. அதனால்தான் திமுக விசிக இணைப்பு அங்கே வெற்றியை சாத்தியமாக்கி இருக்கிறது. பிற மாவட்டங்களிலும் உங்கள் கட்சியை வலுப்படுத்துங்கள் என்று சொன்னார். 2006 மன்னிக்கும் 2001 தான், 99 முடித்து 2001 அதிமுக கூட்டணிக்கு போகலாம் என்று மூப்பனார் அழைத்த போது நான் தயங்கினேன். 3வது அணியையே நீங்கள் தொடர வேண்டும், ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கூட இல்லை. இந்த அணியை வலுப்படுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது. அப்போதே சொன்னேன், திமுக அதிமுக ஆகியவற்றுக்கு இது ஒரு மாற்றாக இருக்கும். இந்த எளியவனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே நான் பேசினேன். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போதே ஒரு தகவலை சொன்னார். திருமாவளவனையும் நம்முடைய கூட்டணியிலே இணைத்து கொள்ளலாம் என்று நான் ஜெயலலிதா அம்மையாரிடத்திலே பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார்,
திருமாவளவன் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியில் தானே 2.25 லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. பெரம்பலூர் தொகுதியில் 90,000 வாக்குகள் தானே கிடைத்திருக்கின்றன. அவருடைய வாக்கு வங்கி இன்னும் வலுப்பெற வேண்டும் என்று அவர் சொன்னதாக என்னிடத்திலே சொன்னார். அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடத்திலே போட்டியிட்டது. சிதம்பரம், பெரம்பலூர். பெரம்பலூரிலே 94,000 வாக்குகள், சிதம்பரம் தொகுதியிலே 2,25,000 வாக்குகள். திருமாவளவன் அந்த கட்சியின் தலைவர் போட்டியிட்ட தொகுதியில் 2.25 லட்சம் வாக்குகள் குவிந்திருக்கின்றன. அதே அளவுக்கு பிற இடங்களில் அல்லது கணிசமான அளவில் அந்த தொகுதியிலும் கிடைத்திருந்தால் அந்த கட்சி அந்த வாக்கு வங்கி வலிமையை பெற்ற ஒரு கட்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னதாக கணக்கு பண்ணி சொன்னதாக சொன்னார். ஒரு கட்சிக்கு வாக்கு வங்கி எவ்வளவு முக்கியமானது, அதன் அடிப்படையில் தான் ஒரு கூட்டணி தீர்மானிக்கப்படும். இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே 40,000 வாக்குகள் வாங்கினால் கூட அதை பெரிய கட்சி என்று இன்றைக்கு எல்லோரும் போற்றுகிறார்கள். 50,000 வாக்குகள் பெற்றால் கூட பெரிய அளவுக்கு சக்தி இருப்பதாக உட்படுத்தவில்லை, அதை கட்டுரையாக எழுதவில்லை. 30,000 வாக்குகளை எல்லாம் பெரிய பெரிய செய்திகளாக மாற்றுகிறார்கள். இப்போதே 20%, 24% என்றெல்லாம் எழுதுகிறார்கள். அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று ஊடகங்களே வரிந்து கட்டிக்கொண்டு வலிந்து செய்தியை ஊதாகரப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலில் கூட நிற்கவில்லை. வாக்குகள் எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் இந்த சமூகமும் இந்த ஊடகமும் எத்தகைய அணுகுமுறைகளை கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் தான் அங்குலமாக போராடி இன்றைக்கு இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மற்றவனெல்லாம் 100 மீட்டர் ஓடி பரிசு வாங்கி விடுவான். நாம் 10,000 மீட்டர் ஓடினால்தான் அந்த பரிசை வாங்க முடியும். அவன் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பெறுகிற பரிசை விடாமல் இடைநில்லாமல் 10,000 மீட்டர் ஓடினால்தான் நம்மால் அந்த பரிசை பெற முடியும், அவன் பெற்ற பரிசை பெற முடியும். அப்படி ஒரு கேடுகட்ட சமூகத்தில் நாம் களமாடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சியாக ஏற்காமல் அதை புறந்தள்ளுகிற ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு பின்னர் எத்தனை கட்சி தோன்றினாலும் அந்த கட்சியை முன்னால் எழுதி நம் கட்சியை பின்னால் எழுதுகிற உளவியல் கொண்டவர்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அறிக்கை எழுதினாலும் நம்முடைய அறிக்கையை கடைசியாக போடுவது என்பதை ஒரு நிலைய விதியாக கொண்டிருக்கிற சமூக கட்டமைப்பில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எந்த சீனியாரிட்டியும் அவர்களுக்கு கிடையாது. சமூக மதிப்பீடுகள் அவ்வாறு இருக்கின்றன. இந்த சமூகத்தில் நாம் நடத்தியிருக்கிற 1/4 நூற்றாண்டு போராட்டம் என்பது, எல்லோரும் 8 மணி நேரம் தூங்குகிறார்கள் என்றால் நாம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கி, எல்லோரும் 1 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிறார்கள் என்றால் நாம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்தித்து, ஒரு மாதத்திற்கு சில 1000 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார்கள் என்றால் நாம் பல 10,000 கிலோமீட்டர் பயணம் செய்து பல நெருக்கடிகளை சந்தித்து, கல்வீச்சு சந்தித்து, சொல்வீச்சு சந்தித்து, ரத்தம் சிந்தி, உயிர் இழந்து, ஆதாரமில்லாத அவதூறுகளை சுமந்து, அவமானங்களை சுமந்து, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதீதமாக கொண்டு, எல்லா மன உளைச்சலையும் தாங்கிக் கொண்டு, அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு, அங்குலமாக நாம் நகர்ந்து இந்த இடத்தை கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அங்கீகாரம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனாலும் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.
வேண்டாம் மகளிர் அணி கொண்டாடட்டும் என்று சொல்லிவிட்டேன். விழுப்புரத்திலாவது நடத்தியாக வேண்டும் என்று தோழர் ரவிக்குமார் அவர்கள் எடுத்துக்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக வருகிற 16ஆம் தேதி அவர் அந்த தொகுதியிலே மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்ச்சி ஒன்றை நடத்துகிறார். விழுப்புரத்திலே நடத்துவதால் சிதம்பரத்திலும் நடத்தியாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. எனவே இந்த தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சிதம்பரத்திலும் விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை தோழர்களே, பெண்கள் என் கையில் பானை சின்னத்தை தந்தார்கள். அந்த சின்னம் நிலையான சின்னமாக மாற வேண்டுமானால் நம்முடைய வாக்கு வங்கி வலிமை பெற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கிற விதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாம் வாக்கு வங்கியை வலுப்படுத்த வேண்டும். அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும். தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாம் இடம்பெற்றாக வேண்டும். அப்படி ஒரு நிலை வந்தால்தான் நாம் நமக்கான அதிகார பகிர்வை வென்றெடுக்க முடியும். இன்னும் அதிகார வர்க்கத்தின் மூலம் நமக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளில் இருந்து விடுபட முடியும். கொடியேற்ற முடியவில்லை, பொதுக்கூட்டங்களை நடத்த முடியவில்லை என்றெல்லாம் பல்வேறு பகுதிகளில் இருந்து நமக்கு நாள்தோறும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இவையெல்லாம் எப்போது தீரும் என்றால் இன்னும் நாம் வலிமை பெறுகிற போதுதான், வாக்கு வங்கி வலிமை பெறுகிற போதுதான், பானை சின்னம் நிலையான சின்னமாக மாறுகிற போதுதான், அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கான அரசியல் சக்தியாக வலிமை பெறுகிற போதுதான். இந்த வலிமையை பெறுவதற்கு மகளிரின் பங்கும் முக்கியமாக முதன்மையாக உள்ளது. ஊரெல்லாம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும், தெருவெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், இல்லந்தோறும் எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்முடைய கட்சி அகில இந்திய அளவிலே இன்றைக்கு உற்று கவனிக்கப்படுகிற ஒரு கட்சியாக கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் இன்றைக்கு அந்த மொழியை பேசக்கூடிய விளிம்புநிலை மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக வளர்ந்து வருகிற சூழலில் தமிழ்நாட்டிலே நாம் அரசியல் சக்தியாக, வாக்கு வங்கி வலிமையுள்ள ஒரு இயக்கமாக உருப்பெற வேண்டும், பரிணாமம் பெற வேண்டும். அதற்கு மகளிரின் பங்கும் மகத்தானது என்பதை எடுத்துச் சொல்லி, மகளிருக்கு மட்டுமல்ல, மகளிரின் விடுதலைக்காக போராடுகிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 22ஆம் தேதி வெளிச்சம் கலைக்குழு சார்பிலே இந்த அங்கீகார விழா நடைபெறுகிறது. சென்னையிலே ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது. முத்தமிழ் மன்றம் அந்த நிகழ்விலும் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து, மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மார்ச் 29ஆம் தேதி நடைபெற உள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவுக்கான விழாக்குழுவும் விரைவில் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.